ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான சிக்கனோடு செய்கிற எப்படின்றத பார்ப்பேன். நான் இன்றைக்கி இந்த சிக்கனை செஞ்சு கொள்கிறதுக்கு சிக்கன் 500 கிராம் எடுத்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்படி கட் பண்ணிக்கொண்டு எங்கேருந்து சிக்கனை மேரினேட் பண்ணி கொள்கிறதுக்கு நான் இதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கொண்டு க்ரீன் சில்லி 1/2 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கொள்ளணும். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு 1/4 கப் யோகட்டும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு 1/4 கப் குக்கிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு ஆயில் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு 1/2 காய் தேசிக்காய் ஜூஸும் புழிஞ்சிக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு 1/2 டீஸ்பூனும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இதை உடனே செஞ்சு கொள்ளையும் மேலும், அப்படி இல்லாட்டி இது எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான நேரத்துக்கு எடுத்து செஞ்சு கொள்ளையும் மேலும். இப்படி செஞ்சு கொண்டு எங்களுக்கு சிக்கனை உடனே செய்யாமல் நாங்கள் அதை புறவைக்கு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் ஒன்று எடுத்து அதில் மேரினேட் பண்ணிக்கொண்ட சிக்கன் எல்லாத்தையும் போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு தேவையான நேரத்துக்கு எடுத்து அதை கொஞ்சம் வெளியே வச்சு அதுக்கு கூலெல்லாம் போனதுக்கு போகிறோம் எங்களுக்கு அதை செஞ்சு கொள்ளையிலும். இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் ஒன்று எடுத்து அதில் எங்களுக்கு மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் கேட்குற காற்றெல்லாம் வெளியே அனுப்பிட்டு நாங்கள் இந்த பேக்கை லாக் பண்ணி 1 மந்த் இது ஃப்ரீசரில் வச்சு எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளையிலும். நீங்கள் இப்படி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் வீடியோவில் காட்டுற மாதிரி பேர் எழுவி ஒட்டிட்டு அதுக்கு கீழால் நீங்கள் செஞ்ச டேட்டையும் எழுவினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்போ செஞ்சு இது எவ்வளோ காலம் வச்சுக்கொள்ளையிலும் என்றதையும் உங்களுக்கு பார்த்து இது பண்ணிக்கொள்ளையிலுமாவும். நான் இதுக்கு டேட் போடாத காரணம் நான் இதை உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி காட்டிட்டு ரிட்டன் அதை எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறதுனால நான் இன்றைக்கி இதுக்கு டேட் போடலை. நான் இது இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி கொண்ட சிக்கன். நான் இப்போ இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே ஒரு 15-20 நிமிஷம் வச்சு இதில் கூல் போக்காட்டியும் வச்சுட்டு அதுக்கு போகிறோம் அதால் எப்படி எங்கள்கிட்ட சிக்கனை செஞ்சு கொள்கிறேன்றதை வாங்க பார்ப்பேன். 15-20 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்கள்கிட்ட சிக்கன்கிட்ட கூல் எல்லாம் நல்லா இறங்கி சிக்கன் இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ எங்கள்கிட்ட சிக்கனை செஞ்சு கொள்கிறதுக்கு இந்த மாதிரி பார்பிக்யூ ஸ்டிக் எடுத்துக்கிறேன். நீங்களும் எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இப்படி நாங்கள் மேரினேட் பண்ணிக்கொண்ட எங்களோட சிக்கன் எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுற மாதிரி பார்பிக்யூ ஸ்டிக்கில் செட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கும் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மற்ற எல்லா சிக்கனையும் பார்பிக்யூ ஸ்டிக்கில் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணிக்கொண்டு எல்லா சிக்கனையும் பார்பிக்யூ ஸ்டிக்கில் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மேரினேட் பண்ணிக்கொண்டு சிக்கன் எல்லாம் செஞ்சு கொள்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் நாங்கள் செஞ்சு கொண்ட சிக்கனை வச்சு அதை கொஞ்சம் நல்லா கிரில் பண்ணிக்கொள்ளணும். வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடையும் கிரில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடையும் நல்லா கிரில் பண்ணிவிட்டு நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி செஞ்சு கொண்டு எங்கள் சிக்கனை ரொட்டியோட பானோட எல்லாம் தின்றதுக்கு நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இதுக்கு நான்
கோஸில் கொஞ்சமும் மயோனிஸ் கொஞ்சமும் வச்சுக்கிறேன். இதோட தின்ன போக்கில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சவங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுத்து பாருங்கள். இதை எல்லோரும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. இந்த சிக்கனை குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சு கொள்ளையிலும் மட்டும் இல்லாமல் இது தின்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் கறி உண்டு. இன்ஷால்லா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.